சஞ்சு சாம்சன் பர்ஃபார்ம் பண்ணி இந்தியா வின் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ். அந்த ஃபைனல்ஸ் அகெயின்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்காவோட விராட் கோலி நின்று ஆடினாரு. அது இல்லாம ரோஹித் சர்மா அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஒரு இம்பார்ட்டன்டான நாக் ஆடினார் லாஸ்ட் வேர்ல்ட் கப். இயர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராமிஸ், பர்சிஸ்டன்ஸ், சஞ்சு சாம்சன் ரீபேட் இந்தியன் கிரிக்கெட் நேத்தி, அதுல டவுட்டே கிடையாது. பாலா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆக்சுவலி இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிள். அவரை வேண்டிய பொசிஷன் கொடுக்கல. அவர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், அவர் மிடில் ஆர்டர்ல பந்தாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சஞ்சு இஸ் ஆல்சோ அட் ஃபால்ட். அவருக்கு நிறைய வாய்ப்புங்க கொடுத்திருக்காங்க and Sanju hasn't made the most of it. I'm not denying the fact that Sanju is totally right in that, but I'm just saying like clarity of a top order should be like, you know, probably both the sides. First ball and last ball of every over இது ஒண்டி தான் அட்டாக் பண்ண பார்த்தாரு. செகண்ட் டு ஃபிஃப்த் பால் அட்டாக் பண்ணவே இல்லை. இதெல்லாம் டாக்டிக்கலி ஐ திங்க் இட் வாஸ் வெரி குட். சஞ்சு சாம்சன் நேத்துக்கு அந்த இன்னிங்ஸ்ல பண்ணது. இப்போதா இங்கிலாந்து அப்படின்னு தானே வரீங்க. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செமிஃபைனல் பிரேத்தம். They had the potential. They have not played a complete game. Consistency in batting is of course எல்லா மேட்சும் நீங்க பாத்தீங்கன்னா ஒன் மேன் ஷோவா இருந்திருக்கு. பாலா கரெக்டா சொன்னாருங்க. ஐ திங்க் நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் வந்திருக்காங்க. சூரியகுமார் யாதவ் ஒரு மேட்ச், டூபே ஒரு மேட்ச், இஷான் கிஷன் ஒரு மேட்ச், சஞ்சு ஒரு மேட்ச். வருண் என்ன பண்ணணும் பாலா? at the team starting to pick him easily. என்ன ஆயிட்டு இருக்கு வருணுக்கு? இந்த வெளில போற டெலிவரி இன்னும் கொஞ்சம் கஷ்டங்க. ஏன்னா அந்த கிரிப் இருந்தானா என்ன பாலா அது சொடுக்குறீங்க நீங்க பயங்கரமா போடுவீங்க. அந்த பால் அந்த கிரிப் இருந்தானா அது அப்படி வெளில எடுத்துட்டு போக முடியும். Magnificent catch. Just look at Badrinath diving into it. Lovely shot. Kicks it over the offside. That's a good shot. Back to back boundaries. Hello and welcome. Vanakkam to Cricket with Badri. மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். ஆஃப் கோர்ஸ் நம்ம வல்லுநர்கள் நம்ம கூட இருக்காங்க. பாலா வணக்கம். பாலா வணக்கம். Thanks for coming and thank you Pretham. Thank you guys. Thank you. One of the best analysts in the world அப்படின்னு பிரேத்தம் எப்போதுமே சொல்லுவேன். Thank you for being on Cricket with Badri. ஆஃப் கோர்ஸ் இந்தியாவே குதூகலத்துல இருக்கு, என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. எனக்கு பர்சனலி ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு விஷயம் அப்கோர்ஸ் இந்தியா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு, மறு விஷயம் டெஃபினட்டா வந்து சஞ்சு சாம்சன் பர்ஃபார்ம் பண்ணி இந்தியா வின் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ் ஐ ஹவ் பர்சனலி சீன் ஆஃப் சஞ்சு சாம்சன். நாட் பிகாஸ் ஆஃப் த குவான்டிட்டி ஆஃப் ரன்ஸ், பட் அந்த ப்ரெஷரை சோக் பண்ண விதம், அந்த இன்னிங்ஸை பேஸ் பண்ண விதம், எடுத்துட்டு போன விதம் ஐ திங்க் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஃபார் மீ பர்சனலி த பெஸ்ட் இன்னிங்ஸ் ஆஃப் சஞ்சு சாம்சன். ஃபைனலி ப்ளீஸ் டோன்ட் டிராப் சஞ்சு சாம்சன் அப்படின்னு தான் நான் இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்ல விரும்புறேன். First thoughts பாலா. எஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் நீங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இது மாதிரியான பெரிய அக்கேஷன் மஸ்ட் வின் கேம்ல ஸ்டாண்ட் அப் ஆகணும். அதுதான் நடந்திருக்கு. நம்ம பார்த்துருக்கோம் எந்த அளவுக்கு ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி அந்த ஃபைனல்ஸ் அகெயின்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்காவோட விராட் கோலி நின்று ஆடினாரு. அது இல்லாம ரோஹித் சர்மா அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஒரு இம்பார்ட்டன்டான நாக் ஆடினார் லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல. அதே மாதிரி தான் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சேம் திங். சஞ்சு சாம்சன் டாப் ஆஃப் த ஆர்டர்ல ரன்ஸ் தேவை இருந்தது, ஹை ப்ரெஷர் கேம், மஸ்ட் வின் கேம், சூப்பரா பேஸ் பண்ணாருங்க. அந்த நார்மலா நம்ம சஞ்சு சாம்சன் ஒரு 20-30 எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் அவரோட மெச்சூரிட்டியை காமிச்சிருந்தாரு. சேஸ்ல எஸ்பெஷலி அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. எஸ் அஃப்கோர்ஸ் டியூ ஃபேக்டர், அஃப்கோர்ஸ் நல்ல பேட்டிங் ட்ராக், பட் இருந்தாலும் அவரோட மெச்சூரிட்டி தெரிஞ்சது. செம்மையான ஒரு விஷயம் அவர் ஃபார்முக்குள்ள வந்தது. யா பிரேத்தம் அவரோட பார்த்துட்டீங்களா நேத்திக்கு மேட்சை? Years of investment, promise, persistence, Sanju Samson repaid Indian cricket நேத்தி, அதுல டவுட்டே கிடையாது. I think நீங்க அவரை கேட்டீங்களா, அவரே சொன்னாரு ஒன் ஆஃப் மை பெஸ்ட் டேஸ் ஆன் கிரிக்கெட் ஃபீல்ட்னு. எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இயர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராமிஸ், சஞ்சு வருவாரான்னு வெயிட் பண்ணிருந்தாங்க. சான்சஸ் நிறைய கொடுத்தாங்க. நேத்து when it mattered the most டெலிவர் பண்ணாரு. அந்த கம்போஷர் பத்ரி, அந்த கம்போஷர் நான் யூஸ்வலி சஞ்சு கிட்ட பார்த்ததுல, நான் ஆஃப் ஏர் பாலா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அவர் 30-35 யூஸ்வலி அடிச்சுட்டு வந்துருவாரு. நேத்தி soak it, take it deep, hats off to him. I think great. See, உங்க ரெண்டு பேர் ஜென்டில்மேனுக்கும் ஒரே ஒரு கேள்வி நான் இங்க கேட்க விரும்புறேன். ஐ திங்க் ஈவன் ஐ எம் லிட்டில் பிட் கன்ஃபியூஸ்ட் இன் திஸ் லிட்டில் பிட். இப்போ சஞ்சு சாம்சன் ஹாஸ் ரீபேட் த ஃபெய்த் இந்தியன் டீம் ஹாஸ் கெப்ட் இன் ஹிம். அதாவது அவருக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு செக்மெண்ட் ஆஃப் பாப்புலேஷன் இது மெயின்டைன் பண்ணுது. லைக் நிறைய வாய்ப்புகள் அவர் கொடுத்துருக்காங்க. அவர் ஆனா பயன்படுத்தல. 20-30 அவுட் ஆயிட்டு வந்துருவாரு. அவரு கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் தாட் இருக்குது. இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்ன இருக்குன்னா, அவரை வந்து பயங்கரமா பந்தாடி இருக்காங்க. அவர் நல்லா விளையாடும் போது அவர் டிராப் பண்ணிருக்காங்க. அவருக்கு சரியான பொசிஷன் கொடுக்கல, மேலும் கீழும் ஆடிருக்காங்க. இது அவரோட தப்பு கிடையாது அப்படின்னு.
ஏன் இதை கேட்க வரணும்னா, நேத்திக்கு அவரோட டேலண்ட் தெரிஞ்சுது. இவ்வளவு இந்த மாதிரியான ஒரு டேலண்டட் பிளேயர் அவரு. ஆனாலும் அவர் ஏன் இந்த மாதிரி இந்தியன் டீம்ல கன்சிஸ்டன்டா சான்ஸ் கொடுக்கல? அதுக்கு காரணம் இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் சரியா சான்ஸ் கொடுக்கலையா, இல்ல கொடுத்த வாய்ப்புகளை இவரு சரியா பயன்படுத்தலையா? ஆக்சுவலி இது ஒரு ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட். ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட போலாம். நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா T20 சீரீஸ்ல மிடில் ஆர்டர்ல அவரை வந்து எடுத்துட்டு வந்தாங்க. மிடில் ஆர்டர் அவருக்கு சூட்டபிளே கிடையாது. நம்ம பார்த்திருக்கோம் IPLல அவரோட டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ். இதுக்கு முன்னாடி அந்த 3 செஞ்சுரிஸும் டாப் ஆஃப் த ஆர்டர்ல தான் வந்தது. நீங்க டைரக்டா வந்து மிடில் ஆர்டர்ல எடுத்துட்டு போக கூடாது, எஸ்பெஷலி ஒரு பவர் ஹிட்டர் லைக் சஞ்சு சாம்சன். ஸோ அந்த இடத்துல தான் லிட்டில் பிட் ஆஃப் கன்ஃபியூஷன் நடந்திருக்கு ஒரு லீடர்ஷிப் குரூப்ல. நீங்க பாத்தீங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர், நீங்க நிறைய கட் அண்ட் சாப் பண்ணீங்கன்னா பிளேயர் வில் கெட் கன்ஃபியூஸ்ட். எஸ் அஃப்கோர்ஸ் அந்த கன்ஃபியூஷன், எஸ்பெஷலி பிளேயர் லைக் சஞ்சு சாம்சன் ஹூ இஸ் அ பிரைமரி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், அந்த பொசிஷன்ல தான் ஆடணும். அவரை வந்து நீங்க நம்பர் 6, 5ன்னு பினிஷிங் ரோல்ல எடுத்துட்டு போயிருக்க கூடாது. அங்கதான் எனக்கு தெரிஞ்ச லீடர்ஷிப் குரூப் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரோட ஃபார்ம் டிப் ஆச்சு. நியூசிலாந்து சீரீஸ்ல நீங்க பாத்தீங்க அந்த அளவுக்கு அவர் கன்வின்சிங்கா இல்ல டாப் ஆஃப் த ஆர்டர்ல. பட் இதெல்லாம் தான் ஒரு சின்ன விஷயம். அகெயின் ட்ரஸ்டிங் அகெயின் அந்த லாஸ்ட் மேட்ச் சென்னையில அவர் டாப் ஆஃப் த ஆர்டர்ல தான் ஆட போறாரு, மிடில் ஆர்டர்ல எல்லாம் ஆட போறது இல்லைன்னு ஒரு தீர்வான ஒரு முடிவை எடுத்தாங்க. அதுதான் இன்னைக்கு பே ஆஃப் பண்ணிருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த கன்ஃபியூஷன்ல இருந்து கிளாரிட்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சோ பாலா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆக்சுவலி இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிள். அவரை வேண்டிய பொசிஷன் கொடுக்கல. அவர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், அவர் மிடில் ஆர்டர்ல பந்தாட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரேதம் ஆப்வியஸ்லி நீங்க சஞ்சுவை வந்து பாத்திருக்கீங்க, எல்லா மேட்சும் பாத்திருக்கீங்க, அனலைஸ் பண்ணிருக்கீங்க நல்லா. உங்களோட கருத்துக்கள் வந்து இட் இஸ் ஆக்சுவலி இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட்ஸ் ஃபால்ட் ஆர் சஞ்சு சாம்சன் ஹஸ் பீன் given opportunities, perhaps he has not capitalized? What is your opinion? நான் ஸ்லைட்டா பாலாவோட டிஸ்அக்ரி பண்றேன் பத்ரி, in the sense that சஞ்சு இஸ் ஆல்சோ அட் ஃபால்ட். அவருக்கு நிறைய வாய்ப்புங்க கொடுத்துருக்காங்க அண்ட் சஞ்சு ஹேசன்ட் மேட் த மோஸ்ட் ஆஃப் இட். நீங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விட்டுருங்க, IPLலயே சஞ்சு கேன் டிசைட் நான் ஓப்பனிங் போறேன் இல்ல 1 டவுன் போறேன், பிகாஸ் ஹீஸ் பீன் ரன்னிங் ராஜஸ்தான் ராயல்ஸ். அங்கே நீங்க பாத்தீங்கன்னா சஞ்சு இஸ் நாட் பீன் வெரி வெரி கன்சிஸ்டன்ட், எஸ்பெஷலி இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் டெஃபினட்டா 2 மேட்ச்ல அடிச்சிருவாரு, 8 மேட்ச்ல. அதுக்கப்புறம் இஸ் பீன் இன்கன்சிஸ்டன்ட். சஞ்சு has been inconsistent. நீங்க அவரை கேட்டீங்கன்னா அவரே சொல்லுவார், yes I've been inconsistent. பட் சஞ்சு ஒரு வெரி லைக்கபிள் கிரிக்கெட்டர் பத்ரி. எவ்ரிபடி வாண்ட்ஸ் சஞ்சு டு டூ வெல், அது இல்ல டவுட்டே கிடையாது. And I think it's a bit of both. Management, because he's likable, he doesn't kick up a fuss, கொஞ்சம் பந்தாட் இருக்காங்க அவரை, அதுல டவுட்டே கிடையாது. And Sanju has also contributed by being inconsistent. So I think it's a bit of both. I will not blame the managements, not this management. இதுக்கு முன்னாடி மேனேஜ்மெண்ட் இருந்து, அதுக்கு முன்னாடியே மேனேஜ்மெண்ட் இருந்து alone. I think he was not given a long run in a particular position, but அந்த பொசிஷன் குடுக்குற டைம்ல அவரும் கேபிட்டலைஸ் பண்ணல. பட் all is well that ends well. இதுக்கு அப்புறம் எந்த டிபேட்டும் இருக்க கூடாது, அட்லீஸ்ட் இன் T20 கிரிக்கெட். கரெக்ட். ஆக்சுவலி இதுதாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. 2 கெஸ் 2 டிஃபரெண்ட் ஆங்கிள் நீங்க கொடுத்திருக்கீங்க. பிரேதம் நீங்க ஒரு நல்ல பாயிண்ட் ரைஸ் பண்ணீங்க. என்னன்னா, ஓகே இந்தியன் டீம் ஓகே, IPL என்ன அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா? ஏன்னா IPL ராஜஸ்தான் ராயல்ஸ் டாப் ஆஃப் ஆர்டர் தான் இருக்காரு, அங்கேயுமே அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி காட்டல. அப்படிங்கும் போது ப்ராபப்லி பிட் ஆஃப் போத். இதுதான் நான் வந்து டிசைட் பண்றேன். எஸ் இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பந்தாட்டு இருக்காங்க, பட் இவருக்கு வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு. இவர் அந்த அளவுக்கு பெரிய ஸ்கோர், அதாவது ஸ்டார்ட்கள் கொடுக்குறாரு, 15, 20, 25 கொடுக்குறாரு. பட் மிச்ச பிளேயர்ஸ் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் இவரை டிராப் பண்றாங்க இல்லையா பிரேதம்? I think பிரேதம் and Bala sometimes when Ishan Kishan is I agree, totally agree. I'm not denying the fact that Sanju is totally right in that, but I'm just saying like clarity of a top order should be like, probably both the sides. Yes, of course, chances in international cricket you have to maximize it. சான்ஸ் வந்து நீங்க இந்த காலகட்டத்துல அந்த அளவுக்கு காம்படிஷன் ஹெவியா இருக்கு, நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, நிறைய ஆஃப் த ஃபீல்ட்ல காம்படிஷன் அதிகமா இருக்கும்போது டெஃபினட்டா யூ ஹேவ் டு புஷ் யுவர் செல்ஃப் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த சைட்ல ஐ அக்ரி வித் பிரியதம் அண்ட் டெஃபினெட்லி there is a mix and match of both. Yeah, brilliant. I think very good discussions. Thanks. இந்த viewers டெஃபினட்டா ரொம்ப லைக் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். I think இப்போதைக்கே ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து பேச்சு அடிபடவே கூடாது. ஏன்னா ஒரு பெரிய ஹை பிரஷர் மேட்ச்ல, ஹை பிரஷர் சேஸ்ல இவரை பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்திருக்காரு. அவரோட அனுபவம் ஃபோர் ஃப்ரண்ட்ல வந்தது, அவரோட கம்போஷர் ஃபோர் ஃப்ரண்ட்ல வந்தது. இன்ஃபேக்ட் எனக்கு பிடிச்ச விஷயம், as a batsman நான் பர்சனலி என்ன நோட் பண்ணேன்னா, ஆஃப்டர் எவ்ரி பவுண்டரி ஆர் a 6 நெக்ஸ்ட் பால் சிங்கிள் எடுத்தாரு, ஈவென்ட் ஆஃப் ஸ்ட்ரைக். இது எனக்கு முன்னாடி நிறைய வாட்டி சௌரவ் கங்குலி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமா அதை யூஸ் பண்ணுவாரு டாக்டிக்கா. ஆஃப்டர் எவ்ரி 4 and 6 டேக் a single, go to the other side. அவனுக்கு மிச்சமா விளாட்டம். அதே மாதிரி அதை கடைபிடிச்சுட்டே இருந்தாரு. ஃபர்ஸ்ட் பால் அண்ட் லாஸ்ட் பால் ஆஃப் எவ்ரி ஓவர் இது ஒண்டி தான் அட்டாக் பண்ண பார்த்தாரு. 2nd to 5th பால் அட்டாக் பண்ணவே இல்லை. இதெல்லாம் டாக்டிக்கலி ஐ திங்க் இட் வாஸ் வெரி குட் சஞ்சு சாம்சன் நேத்துக்கு அந்த இன்னிங்ஸ்ல பண்ணது. பட் மூவிங் ஆன், ஐ திங்க் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா செமிஃபைனல் போயிட்டாங்க. இது ஒரு நற்செய்தி. அப்கோர்ஸ்
they are going to face England, India versus England in Wankhede Stadium. அது ஒரு பெரிய ஃபேக்டருங்க. ஏன்னா வாங்கேடே ஒரு ஹை ஸ்கோரிங் கிரவுண்டா இருந்திருக்கு. எவ்வளவு ஸ்டேஸ் பண்றதுன்னு தெரியல. அந்த மாதிரியான ஒரு இது நானும் பாலாவும் பாகிஸ்தானை பிக் பண்ணி நாங்க யானை தன் தலையில் மண்ணவாரி கொட்டிக்கொள்வோம், நம்ம கொட்டிக்கிட்டோம். பட் பிரேத்தம் நீங்க ஏதோ இங்கிலாண்ட பேக் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரே குதூகலம் தான். ஹாப்பி பத்ரி பதா இங்கிலாந்து அப்படின்னு தானே வரீங்க. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செமிஃபைனல் பிரேத்தம். இங்கிலாந்து வந்து ஐ மீன் தே ஹேவ் த பொட்டன்ஷியல். இது they have not played a complete game. ஆனா they have found ways to win. பத்ரி ஸ்ரீலங்காவோட 30-3 அங்கேருந்து வந்தாங்க. நியூசிலாண்டோட லாஸ்ட் 3 overs 43 runs to get ரெஹான் அஹ்மத் இது வரைக்கும் ஒரு பால் ஆடல, ஒரு பால் போடல டோர்னமெண்ட்ல. எங்கேருந்தோ வந்து ஆடினாரு. அண்ட் சச் பிரில்லியன்ட் ஸ்ட்ரைக்கிங். ரெஹான் அஹ்மத் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் மாதிரி ஆடினாரு ஸ்பின்னர்ஸ். இன்ஃபேக்ட் நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன் கத்துக்கலாம் ரெஹான் அஹ்மத் கிட்ட இருந்து. அதை கூட நான் சொல்லுவேன், பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க. இங்கிலாந்து ஆர் பீக்கிங். But the beauty is India have not played a perfect game so far. England have not played a perfect game so far. England have to be at their absolute best to beat India in Wankhede. But India ke concerns irukku Badri definitely. Yes. Bala, I think India versus England. I agree with Pritham that England haven't played their best cricket. Best cricket ஆடாமையே அவங்க செமிஃபைனல் மட்டும் வந்திருக்காங்க. பட் இந்தியாக்கும் பாலா எல்லாமே all is not well. உங்களோட பார்வையில concerns என்ன இந்த செமிஃபைனலுக்கு முன்னாடி? what are the, if at all there are any concerns for team India? See, consistency in batting is of course எல்லா மேட்சும் நீங்க பாத்தீங்கன்னா ஒன் மேன் ஷோவா இருந்திருக்கு. ஒரு apart from Zimbabwe match, probably Namibia match நீங்க சொல்லலாம், ஒரு 3-4 பிளேயர் அடிச்சாதான் உங்களால ஒரு ஸ்ட்ராங்கான சேஸையும் ஸ்ட்ராங்கான டோட்டலையும் நீங்க எடுத்துட்டு போக முடியும். பட் இது வரைக்கும் நடந்த மேட்ச் எல்லாமே பாத்தீங்கன்னா 1 or 2 players, ஒரு பிளேயர் சிப் இன் பண்றாங்க. ஒரு பிளேயர் சூரியகுமார் யாதவ் ஃபர்ஸ்ட் மேட்ச், அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் இந்த லாஸ்ட் மேட்ச் மஸ்ட் வின் கேம்ல ஒரு பெரிய நாக் அடிச்சார். பட் கன்சர்ன்ஸ் வந்து ஒரு கனெக்டிவிட்டி ஆஃப் லைக் நோ பெர்ஃபார்மன்ஸ். அந்த ஐ மீன் சவுத் ஆப்பிரிக்கா நீங்க பாருங்க, முக்காவாசி பேர் 200 அபோல இருக்காங்க அந்த டாப் 6-7ல. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா ஏன் வலுவான சைடு நம்ம பேசுறோம்னா இந்த வேர்ல்ட் கப்ல எவ்ரிபடி இஸ் பெர்ஃபார்மிங். யாருமே வந்து ஷார்ட் ஆஃப் ரன்ஸ் கிடையாது. நீங்க வந்து இப்ப அகெயின் ஒரு 50 அடிச்சுட்டு அபிஷேக் சர்மா அகெயின் அவர் லூஸ் ஷாட் ஆடுறாரு. அதுக்கப்புறம் சடன்லி நீங்க வந்து இஷான் கிஷனோட ஃபார்ம்ல ஒரு லிட்டில் பிட் ஆஃப் டிப்பா பாக்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து சூரியகுமார் அப்கோர்ஸ் கான் டவுன் எவர் சின்ஸ் அந்த 84 அடிச்சதுல இருந்து அந்த அளவுக்கு பெருசா எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணல. உங்களோட டாப் 4ல நீங்க அந்த அளவுக்கு ஒரு சாலிடான ரன்ஸோட போலனா ஒரு சின்ன கன்சர்ன்ஸ் இருக்கு பத்ரி பேட்டிங்லயும். டெஃபினட்டா ஐ திங்க் இந்த விதத்துல பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் இங்கிலாந்து ஒரு மாதிரி சேம் போட் நினைக்கிறேன் நான். அதாவது ரெண்டு டீமுக்கும் ஒரே மாதிரி கன்சர்ன் தான். இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ்ல தான் ஐ திங்க் இங்கிலாண்டும் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஹாரி புரூக் ஒண்டி தான் நல்லா ஆடிருக்காரு இங்கிலாந்துக்கு. வில் ஜாக்ஸ் எஸ் அப்கோர்ஸ் ஒரு இன் ஏரியாஸ் ஹி ஹஸ் பெர்ஃபார்ம்ட் ரியலி வெல். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பட்லர் பயங்கர அவுட் ஆஃப் டச். ஃபில் சால்ட் ஒன்லி இன் பேச்சஸ். இந்த மாதிரி ஐ திங்க் நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு. அவங்களோட ஒரு மெத்தடாலஜி அப்படின்னு ஒண்ணு எடுத்துட்டு வந்தாங்க இங்கிலாந்து. ஓகே நாங்க இப்படிதான் ஆட போறோம்னு, அது ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரிதான் டீம் இந்தியாவும். பாலா கரெக்டா சொன்னாருங்க. ஐ திங்க் நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் வந்திருக்காங்க. சூரியகுமார் யாதவ் ஒரு மேட்ச், டூபே ஒரு மேட்ச், இஷான் கிஷன் ஒரு மேட்ச், சஞ்சு ஒரு மேட்ச், இப்படின்னு தான் போயிருக்கே தவிர 2 மேட்ச் தான் கன்வின்சிங்கா. அது நமீபியா அண்ட் ஜிம்பாப்வே. யூஎஸ்ஏ ஓடியே நம்ம தடுமாறுறோம். ஸோ டெஃபினட்டா பேட்டிங் இஸ் நாட் கன்வின்சிங். Whereas other team like South Africa is definitely way ahead. பயங்கரமா கிரிக்கெட் ஆடிருக்காங்க. இது நான் டெஃபினட்டா ஒத்துக்கிறேன். பிரேத்தம் நீங்க உங்களுக்கு உங்க பார்வையில என்ன கன்சர்ன் ஃபார் டீம் இந்தியா கோயிங் இன்டு ஐ திங்க் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து? பேட்டிங் டெஃபினட்டா கன்சர்ன் பத்ரி. ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல. ஸ்கை ஃபார்ம் ரொம்ப வரிங்கா இருக்கு. அண்ட் பீப்புள் லைக் டூபே சிப்பிங் இன் இஸ் வெரி குட் டு சி. கேஸ் மேபி மேட் டூபே கொஞ்சம் ஹையர் அப் ஆடலாமான்னு. ஏன்னா அந்த ப்ரெஷர்ல நேற்று வந்து 17 of 9 balls 2 4 அடிச்சு கொடுக்கலாம்னு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். பட் யாராவது ஒருத்தர் கை தூக்கிடுறாங்க. பட் லார்ஜர் கன்சர்ன் எனக்கு என்னன்னா, இந்த லாஸ்ட் ஒரு 6 to 7 கேம்ஸ்ல வருண் has gone for a lot of runs. His most expensive figures, top 3 figures in the last 7 gamesல தான் வந்திருக்கு. ஸோ பாலா என்னோட கேள்வி என்னன்னா, வருண் கொஞ்சம் ப்ரெடிக்டபிள் ஆயிட்டாரா? பிகாஸ் அந்த வருண் கிட்ட இருந்த அந்த இதுவே வந்து இஸ் அன்ஹிட்டபிள்னு. ஏன்னா அவரும் பும்ரா தான் சீட் கோட் நம்மளே இந்த ஷோல பேசியிருக்கோம். சடன்லி வருண் இஸ் லுக்கிங் அ பிட் ஹியூமன். இங்கிலாண்டோட வருண் ஆடுவார் ஃபார் ஷுவர். தேர் இஸ் நோ வே தே வில் சேஞ்ச் a winning combination. பட் வருண் என்ன பண்ணணும் பாலா? ஆர் தி டீம் ஸ்டார்டிங் டு பிக் ஹிம் ஈஸிலி? என்ன ஆயிட்டு இருக்கு வருணுக்கு? நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா வருண் கோ டு போலரா இருந்தார் பிஃபோர் தி சீசன். அஃப்கோர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் 3-4 மேட்சஸ்ல கன்சிஸ்டன்டா விக்கெட் எடுத்திருந்தார். வாட் ஹேப்பன்ட் இந்த சின்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா கேம்? சவுத் ஆப்பிரிக்கா ஓப்பன் த புக். எப்படி வருண் ஆடணும்னு ப்ராப்ளி வால் ப்ரூவிஸும் நீங்க வந்து டேவிட் மில்லர், ஸ்டப்ஸ் 3 பேரும் செமையா ஹேண்டில் பண்ணாங்க வருண். நீங்க பாத்தீங்கன்னா 3 ஸ்டம்பை விட்டுட்டு
ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்ல வேண்டி தான் டார்கெட் பண்ணாங்க. யாருமே கிராஸ் ஷாட் எடுத்துட்டே வரல. அது இல்லாம நிறைய வெயிட் பண்ணி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட கூகுளிய நீங்க ஒரு முக்காவாசி கூகுளி தான் போடுறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா வெயிட் பண்ணி பேக் ஃபுட்ல டைம் எடுத்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ த பீப்புள் ஆர் அனலைசிங் இஸ் bowling அண்ட் பேட்டர்ன் ஆஃப் இஸ் கைண்ட் ஆஃப் ஷார்ட் மேக்கிங் அடிக்கிறதுக்கு எங்க வந்து நிறைய சான்சஸ் இருக்குன்னு. ஸோ வருண் இங்க தான் கொஞ்சம் அஹெடா போகணும், ப்ரொஆக்டிவ் ஆகணும். ப்ராபப்ளி கூகுளிய நிறைய காமிக்க கூடாது. எஸ் டீம் மேனேஜ்மெண்ட் அவரு குஷனா தான் கொடுத்தாங்க. இந்த ப்ரீவியஸ் மேட்ச்ல அகெயின்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸோட போஸ்ட் பவர் பிளேல தான் எடுத்துட்டு வந்தாங்க. அக்சர் பட்டேல முன்னாடி கொடுத்துட்டு போஸ்ட் பவர் பிளே தான் எடுத்துட்டு வந்தாங்க. ப்ராப்ளி இன்னும் ஸ்லோவா அந்த அவரோட லெக் கட்டர் இஸ் மிஸ்ஸிங். எனக்கு தெரிஞ்சு அந்த லெக் கட்டர் எஸ்பெஷலி அகெயின்ஸ்ட் நீங்க சிக்கந்தர் ராஜா டேக் ஆன் பண்ணாரு சென்னையில. அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச்ல ரோமன் பவல் அண்ட் ஜேசன் ஹோல்டர் டேக் ஆன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரூதர்ஃபோர்ட் ஒரு 6 அடிச்சாரு. சோ எஸ் அந்த ஷார்ட் பிச் டெலிவரி அவர் டைரக்டா டிஃபென்சிவ்ல போயிடுறாரு. Defensive with that googly is, I mean, it should be a surprise delivery. When you are on top, நீங்க googly போட்டு விக்கெட் எடுக்கலாம். When you're already, how do you get top? So நீங்க வந்து என்ன ஆச்சுன்னா first 3-4 balls-ல ஒரு couple of sixes concede பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா நீங்க வந்து டிஃபென்சிவ்ல போயிடுவீங்க. Then googly goes for lot of runs. So I feel he has to develop. He's got that away goer, that leg cutter, the kind of leg spin delivery. அதுல மோர் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேங்கிறார். நிறைய விக்கெட் கூகுளில வந்ததால ப்ராப்ளி இஸ் மிஸ்ஸிங் தட். எஸ் he should bowl slower because batsmen are waiting, பேக் ஃபுட்ல வெயிட் பண்ணி டுவர்ட்ஸ் மிட் விக்கெட், லாங் ஆன், ஃப்ரண்ட் ஃபுட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரம் ஸ்ட்ரெயிட் டு மிட் விக்கெட் எல்லா ரீஜனும் அவரை வந்து அடிக்க பாக்குறாங்க. ஸோ ப்ராப்ளி he should take the game towards offside. Yeah, I think கரெக்டா சொன்னாரு பாலா. எனக்கு என்னன்னா இந்த சவுத் ஆப்பிரிக்கா வந்து கிளீனா போட்டு ப்ளூ பிரிண்ட் போட்டு தூக்கிட்டாங்க வருண் சக்கரவர்த்தி. என்னன்னா அவரோட மெயின் பால் வந்து கூகுளி, அதாவது கம்மிங் இன் டெலிவரி. ஸோ கம்மிங் இன் டெலிவரிக்கு நான் ஆட போறேன், அவ்வளவுதான். நீ முடிஞ்சா லெக்கட்டர் போட்டுக்கோ, எனக்கு பரவாயில்ல, எனக்கு கவலையே கிடையாது. வெளில போடுற டெலிவரி எனக்கு முடிஞ்சா போடு அப்படின்னு டவுன் த கிரவுண்ட் அண்ட் மிட் விக்கெட். அதாவது இந்த ஏரியா நீங்க ஒரு ரைட் ஆங்கிள் 90 டிகிரி ஆங்கிள் எடுத்தீங்கன்னா ஃப்ரம் ஸ்ட்ரெயிட் டு ஸ்கொயர் லெக் இந்த இடத்துல தான் ஆடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் பந்து உள்ள வரும். அப்படிங்கும் போது அந்த இடத்துல அவர் என்ன ப்ராப்ளி யோசிக்கணும்னா, எஸ்பெஷலி இஸ் ஃபர்ஸ்ட் பால் ஆர் கோ டு பால் அண்டர் பிரஷர் he always goes for the googly. I think that tactic should change. I think அவர் இன்னொன்னு வந்து அந்த லெக் ஸ்பின் எடுத்துட்டு வரணும். இன்னொன்னு நேற்று கொஞ்சம் அவர் கிவிங் பெனிஃபிட் ஆஃப் டவுட் வரும், கொஞ்சம் டியூ இருந்ததுங்க, கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஐ திங்க் டியூ இருக்கும்போது இன்ஃபேக்ட் அந்த வெளில போடுற டெலிவரி பாலா கேன் எக்ஸ்பிளைன் மோர். இந்த வெளில போற டெலிவரி இன்னும் கொஞ்சம் கஷ்டங்க. ஏன்னா அந்த கிரிப் இருந்தாதான் என்ன பாலா அது சொடுக்குறீங்க, நீங்க பயங்கரமா போடுவீங்க. அந்த பால் அந்த கிரிப் இருந்தாதான் அது அப்படி வெளில எடுத்துட்டு போக முடியும். அந்த பால் கிரிப் இல்லைன்னா ஒழிக்கிட்டு வரும், அது வெளில போகாது இல்ல பாலா. கண்டிப்பா நீங்க வந்து எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணாலும் டியூ ஃபேக்டர் மேக்ஸ் a huge difference, completely contrasting. நீங்க வந்து இஸ் of course நிறைய பிராக்டிஸ் பண்ணுவீங்க. நீங்க வந்து உங்களோட அந்த ஏரியா ஆஃப் அட்டாக்கிங் அட் த சேம் டைம் ஃபர்ஸ்ட் இன் T20 ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கெயின் கான்ஃபிடன்ஸ். இது மாதிரியான டஃப் கண்டிஷன்ல probably fuller length is better. So you have a chance to make the batsman commit to a mistake. At the same time, you have a chance to bowl the shutdown balls. பட் நிறைய ஷார்ட் பிச் டெலிவரி அவர் போட ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய லென்த் நீங்க பாத்தீங்கன்னா ஃபியூ மீட்டர்ஸ் ஷார்ட் ஆயிடுச்சு. ஸோ அது என்ன குறிக்குது, ப்ராப்ளி அவர் வந்து அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு குறிக்குது. அந்த அளவுக்கு அவர் கோ டு டெலிவரி மேல அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு. ப்ராப்ளி ஸ்லோவர் த்ரூ த ஏர், அந்த லெக் கட்டா லிட்டில் பிட் அதுல கான்ஃபிடன்ஸ் வந்ததுன்னா ப்ராப்ளி he should come back. பாலா சொன்ன மாதிரி ஐ திங்க் டீம்ஸ் ஆர் ட்ரீட்டிங் him as an in-swing bowler primarily. So it's up to Varun எப்படி இது பண்ண போறாரு. Having said that, Kuldeep Yadav, I mean, fantastic variations. He's a Chinaman bowler. Is there a case Kuldeep Yadav ஆட முடியுமா, அவருக்கு இடம் எங்கேயாவது கண்டுபிடிக்க முடியுமா 11ல? பிகாஸ் டெஃபினட்டா Kuldeep has that wicket taking ability. Of course நீங்க சொல்லலாம் வாங்கடையில ரொம்ப சின்ன பவுண்டரி, சைட் பவுண்டரி, so Kuldeep is ரிஸ்க்னு. பட் விக்கெட்ஸ் எடுக்கணும், ஏன்னா இங்கிலாந்து பேட் ஆல் தி வே த்ரூ. ஸோ குல்தீப்புக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா கைஸ் ஃபார் தி செமி ஃபைனல்? அன்ஃபார்ச்சுனேட்லி நோ பிரீத்தம். எங்க யார் இடத்துல எடுத்துட்டு வருவீங்க சொல்லுங்க. There is no place. I would love to have Kuldeep Yadav. 12 பேரை வச்சு நம்ம ஆடலாமா? ஓகே, எனக்கு ஹாப்பி. எனக்கு Kuldeep Yadav யார் only option is Arshdeep or Varun. அத பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சான்ஸே இல்ல. So I'm sorry to say Varun, I cannot drop Varun key. He's been a key even though he has gone for runs எல்லாமே நம்ம சொன்னாலும் I will definitely back Varun Chakravarti still all the way. Enna bala, and I think Varun will have a good game against England, Badri. I think Varun will have a good game against England. Let's not forget, in a game which is gone for almost 200 runs, Varun extraordinarily bad illa. Chinna ground ngumbodhu Kuldeep Yadav
கொஞ்சம் கஷ்டப்படுவாருங்க. அண்ட் வாங்கடே பாலா உங்களுக்கு தெரியும், இட்ஸ் டஃபஸ்ட் பிளேஸ் ஃபார் ஸ்பின்னர்ஸ். எஸ் அஃப்கோர்ஸ் சின்ன கிரவுண்டுங்க, 60 மீட்டர்ஸ் தான் சிக்ஸர்ஸ் நீங்க அடிக்கக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸா இருக்கும் போது அஃப்கோர்ஸ் உங்களோட திஸ் இஸ் த டைம் லைக் ஹவு யூ பேக் சஞ்சு, you should back your primary bowler. Of course, you showed a lot of trust with the batsman. At the same time, bowlers have got you here. And the first 4 matches, எல்லா மேட்சஸும் bowlers தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி இந்த அளவுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்க வந்து நீங்க கட் அண்ட் சாப், மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு this is the bowling lineup should continue. பண்ண Yeah, மாட்டாங்க. continue. And Yeah. டெஃபினட்டா பண்ண மாட்டாங்க. And I think Varun will have a good game against England. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலி கொஞ்சம் இங்கிலாந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்க வருணை பிக் பண்றதுக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி வருண் வில் கம் பேக் டு ஹிஸ் பெஸ்ட். எஸ் அப்கோர்ஸ். அண்ட் இன்னொரு செமிஃபைனல், அதுவும் செம செமிஃபைனலுங்க. லெட்ஸ் பி ஆனஸ்ட், ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்கா ப்ராபப்லி த பெஸ்ட் டீம் இந்த டோர்னமெண்ட். செம கிரிக்கெட் ஆடிருக்காங்க. மறுபக்கம் வி வில் நெவர் கோ அவே, உடல் மண்ணுக்கு உயிரி நியூசிலாண்டுக்கு அப்படிங்கிற ஆர்டர் நியூசிலாந்து ஒரு பக்கம். எப்படியோ தட்டு மாதிரி வந்திருக்காங்க. பட் ஸ்டில் யூ கேன் நெவர் ரூல் தம் அவுட் in ICC tournaments. I personally fancy South Africa. ஏன்னா அவங்க ஒரு சுப்பீரியர் டீமா தெரியுறாங்க. ஐ திங்க் சேஞ்ச் ஆஃப் பேஸ், நிகடி கலக்குறாரு, ஃபீல்டிங் வேற லெவல்ல பண்றாங்க, பேட்டிங் அப்பா எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங்கை பார்த்தா லிட்டரலி பயமா இருக்கு. டீப் பேட்டிங்ல என்ன பாலா சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி இன் குட் ஃபார்ம். ஐ ஃபேன்சி சவுத் ஆப்பிரிக்கா. ஜென்டில்மேன், யுவர் தாட்ஸ்? அஃப்கோர்ஸ் பத்ரி, ஒரு டோர்னமெண்ட்ல உங்களோட நம்ம எப்பயுமே பேசுவோம்ல பத்ரி, கிரிக்கெட்ல எனி டீம்ல இருக்கும்போது டிக் ஆல் த பாக்ஸஸ். சவுத் ஆப்பிரிக்கா எல்லா பாக்ஸஸும் டிக் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த அப்பார்ட் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் கேம் கொஞ்சம் மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருந்தது. பட் அங்கிருந்து மொமெண்டம் அவங்க விடவே இல்லை. எந்த மேட்சும் நீங்க பார்த்தீங்கன்னா கன்வின்சிங்கா தான் வின் பண்ணியிருக்காங்க. எந்த மேட்சும் க்ளோஸாவே போல. அகெயின்ஸ்ட் இந்தியா ஒரு பெரிய மார்ஜின்ல வின்னு. லாஸ்ட் மேட்ச் அகெயின்ஸ்ட் நீங்க பாக்குறீங்க நியூசிலாண்டோடயும் வந்து ஒரு லீக் கேம்ல கன்வின்சிங்கா வின் பண்ணாங்க. ஸோ இது மாதிரியான கன்வின்சிங்கா வின் பண்ணிட்டு வராங்க. பட் அஃப்கோர்ஸ் அவங்களோட போலிங் அட்டாக்கும் சாலிடா இருந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கேஷவ் மகாராஜ் நல்லா போடுறாரு. ஆல் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆர் இன் ஃபார்ம். லுங்கி இங்கிடி, மார்க்கோ யான்சன், ஐ மீன் கார்பின் பாஷ் கூட நீங்க மறந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட்டரா இருந்திருக்காரு. ஸோ கம்ப்ளீட் பேக்கேஜ் டீம். ஹவு தே ஹேண்டில் அ knockout game. Yes, recent past la, because once it comes to knockout game, you know, Yeah. one man can change the course of the game. Yes. யாருக்காவது ஒருத்தருக்கு பட்டுச்சுன்னா, that is why I don't rule New Zealand out. So definitely New Zealand will think there will be a chance if Finn Allen, Tim Seifert, I mean either one of them fires, definitely New Zealand has also got a chance there. சான்ஸ். சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த மட்டும் பிரேதம், இந்த பழைய பூதங்கள் அண்ட் மனதில் உள்ள பூதங்கள், அதாவது நாக் அவுட் மேட்ச்னா உங்களுக்கு ஏதோ ஆயிடும். அது மட்டும் சூப்பர். இது மட்டும் முதல் வாட்டி இல்ல நம்ம பிரேதம், நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். சவுத் ஆப்பிரிக்கா எக்ஸ்ட்ரானரி கிரிக்கெட் ஆட்டு அந்த ஒரு நாக் அவுட் வந்துருவாங்க. இன்ஃபேக்ட் இந்த மேட்ச் திருப்பி ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தால தான் நடக்க போகுது. ஸோ ப்ராபப்லி அந்த டியூ மைட் பிளே அ ரோல். ஹூ டு யூ ஃபேன்சி, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா? சவுத் ஆப்பிரிக்கா அந்த பாலா சொன்ன மாதிரி நியூசிலாந்து ரொம்ப காம்ப்ரஹென்சிவா குரூப் ஸ்டேஜ்ல அகமதாபாத்ல அடிச்சிருக்காங்க. தே ஹேவ் பிளேட் அ கம்ப்ளீட் கேம். தே ஹேவ் பிளேட் 2-3 கம்ப்ளீட் கேம்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா I still on paper South Africa look very strong, Badri. I'm expecting South Africa to come through from that, unless pitch கண்ணாமண்ணா ஸ்லோ ஆயிட்டு மிச்சல் சாண்ட்னர் ஏதாவது பண்ணாதான் உண்டு. பட் I think South Africa are little too powerful at the moment for New Zealand. That's what I feel. One more thing, Eden Gardensல ஆடுறாங்க. டியூ ஃபேக்டர், டாஸ் இஸ் a vital aspect of the game. டாஸ் வின் பண்றவங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சேஸ் பண்றதுக்கு. So definitely toss is going to be a crucial factor. ஒரே ஒரு கொஸ்டின் கைஸ், டாஸ் இப்போ ஜஸ்ட் ஷிஃப்டிங் ஃபோக்கஸ் டு தி இந்தியா கேம், who win toss and bowl first at the வாங்கடே? டெஃபினட் bowl first. நான் வாங்கடேல டவுட்டே இல்லங்க. ஐ திங்க் ஐ வில் bowl first. ஏன்னா செட் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு டார்கெட் செட் பண்ணணும்னு தெரியலங்க. இப்போ ஈவன் இஃப் இங்கிலாந்து கெட் 200, see ஈடன் கார்டன்ஸ்ல அடிச்சிட்டாங்க. ஈவன் இஃப் இங்கிலாந்து கெட் 200, ஐ வில் ஃபேன்சி இந்தியா டு கெட் இட். அப்படிதான் நான் பார்ப்பேன். ஏன்னா செட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு, நீங்க 220க்கு 230க்கு ஆடணும், 220 230க்கு நீங்க ஆடணும் அப்படின்னு யோசிக்கும் போது நீங்க எப்படிங்க அடிப்பீங்க, எவ்வளவு அடிப்பீங்க? So I think it becomes tricky. So I will look to chase India versus England. Eden Gardens straight away due வருதுனால look to chase தான். பாலா சொன்ன மாதிரி அங்க டாஸ் ரொம்ப குரூஷியலா இருக்க போது ஃபர்ஸ்ட் செமிஃபைனல். ஓகே, சோ சவுத் ஆப்பிரிக்கா எல்லாரும் அக்ரி பண்ணிட்டோம். அந்த செமிஃபைனல்ல, இந்த செமிஃபைனல்ல what do you guys think? Is it an India South Africa final or an England South Africa final? I think India has got a momentum. நீங்க பாத்தீங்கன்னா, yes, of course, India's got a momentum. You cannot rule out England. அவங்க bowling சாலிடா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நீங்க ஸ்ரீலங்கன் லெக்ல சாலிடா அவங்க ஸ்பின்னர்ஸ் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆதில் ரஷீத், ரேன் அஹமத், வில் ஜாக்ஸ் சாலிடா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. லியாம் டாசன். ஸோ அவங்க ஸ்பின்னர்ஸ்
ஒரு சாலிடான சைடு இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போடுறதே இல்ல. அவங்க மேக்ஸிமம் இங்க வந்து போட்டா ஆகணும். ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்தியா லேக்ல நிறைய அடி வாங்கினாரு. ஸோ அஃப்கோர்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி அ க்ரூஷியல் மேட்ச். எனக்கு தெரிஞ்ச சேஸ் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் டாஸ் வின் பண்றவங்க. Okay. இங்கிலாந்துல ஐ ஃபீல் 3 players are த்ரெட்டுங்க டீம் இந்தியாவுக்கு. ஒன் இஸ் ஹாரி ப்ரூக் இன் பேட்டிங். ஏன்னா ஐ திங்க் இஸ் பேட்டிங் ரியலி வெல். இம்பார்ட்டன்ட் எப்போதுமே T20 டோர்னமெண்ட்ஸ்ல ஃபார்ம் செமையா ஆடுறாரு. ஸ்பின்னர்ஸையும் அது எனக்கு ஒரு பெரிய ஒரு மேட்டரா இருக்கு. போலிங்ல ஐ ஹேவ் டூ பிளேயர்ஸ். ஒன் இஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர். என்னதான் இருந்தாலும் அவரோட அந்த எக்ஸ்ட்ரா பேஸ்ங்க 150 போடுறாருங்க. அது ஒரு பெரிய ஃபேக்டர். வாங்கேடேல தேர் வில் பி சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அண்ட் இனிஷியலி ஜோ ஆர்ச்சர் ஓட ஃபர்ஸ்ட் ஸ்பெல். இன்னொன்னு வந்து ரஷீத், அவர் ரொம்ப ஸ்லோவா போறாரு. 75 km/h போறாருங்க. ஐ திங்க் தட் இஸ் கோயிங் டு பி a test for Indian batsmen. They need to use their feet to be aggressive. அது பண்ணுவாங்களா பொறுத்து வந்து பார்க்கணும். இந்த 3 key players இங்கிலாந்துக்கு நல்ல நாள்னா ப்ராபப்ளி இங்கிலாந்து will be a threat. இந்த 3 பிளேயர் இல்லனா ப்ராபப்ளி மிச்சலாம் பிளேயர்ஸ் பேட்ஸ்மேன்லாம் அந்த அளவுக்கு டச்ல இல்லன்னு தோணுது. நான் ஒன் மோர் பிளேயர் ஆட் பண்றேன். Will Jacks also. எக்ஸாக்ட்லி வில் ஜாக்ஸ் 4 மேன் ஆஃப் தி மேட்ச் எடுத்திருக்காரு பத்ரி. bowling brilliantly and அந்த நம்பர் 7ல வந்து இஸ் இன்ஜெக்டிங் terrific momentum into the innings. So fourth player நான் வில் ஜாக்ஸையும் சேர்த்துப்பேன். ரெண்டு பேரும் வில் ஜாக்ஸ் ஏன் விடுற அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பட் கைஸ், எஸ், தேங்க்யூ ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. உங்களோட கருத்துக்களை பங்குறதுக்கு மிகவே நன்றி. ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பண்ணும்போது இந்தியா would have been through to the final as இந்திய ரசிகர்களா. பட் பொறுத்து பார்ப்போம். தேங்க்யூ கைஸ், டேக் கேர், see you soon with lot more content. You. Thank you. Bye. Thank you.